ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, நேற்று நம்ம ஆரம்பித்த கேள்வி ஞாபகம் இருக்குதா? என்ன ஆரம்பித்தோம்? ஞானஸ்தானம் இல்லை, என்ன பாவ சங்கீர்த்தனம் செய்வதால் பாவ மன்னிப்பு கிடைக்கிறதா? பாவ மன்னிப்பு கிடைத்ததால் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சோமா? பதில் என்ன? பாவ மன்னிப்பு பெற்றதால் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், அப்பொழுது அதை பெற்றுக்கொள்கிறோம். So not because we go and make a confession we are forgiven, but we are forgiven, that's why we go and make our confession. அப்போ பாவங்கள் மன்னிக்கிற இடம் நமக்கு முழுமையாக பாவங்களை மன்னித்த ஆண்டவர் மன்னித்துட்டாரு அப்படின்னு உறுதியான ஒரு இடம். எந்த இடம்னு சொன்னோம்? திருமுழுக்கு. பாப்டிசம் அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக நம்பலாம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. சந்தேகமே இல்லாமல் உங்களுக்கு சொல்லலாம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இனி அந்த திருமுழுக்கின் வழியாக பெற்ற 7 ஆசீர்வாதங்கள் என்ன? ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை. 2, வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் வாங்கினீங்கன்னா கர்ம பாவத்திலிருந்தும் விடுதலை. 3, ஏசு கிடையாது, அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் கனெக்ஷன். அப்பாவினுடைய தந்தையாக இறைவனுடைய மகனாக மகளாக மாறுகிறோம். காப்பி அடிக்கக்கூடாது, புக்கை பார்த்து சொல்லக்கூடாது, காப்பி அடிக்காமல் சொல்லணும். சரி, இது மனசுக்கு போக வேண்டிய விஷயம், புக்குக்கு போக வேண்டிய விஷயம் கிடையாது. புக்கை பார்த்து சொல்லாதீங்க. புக்கில் எழுதி வச்சிங்கன்னா அவ்வளோதான், 4 நாள் தியானம் முடிஞ்சால் அந்த புக்கு குப்பைக்கு போயிடும். இல்லைனா வச்சுருப்பீங்க, அது ஷெல்ஃபுக்கு போயிடும். ஷெல்ஃபில் போகிறதுக்கோ இல்லை உங்களுடைய கடைசியில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் குப்பையில் போடுறதுக்கோ இல்லை நீங்கள் செத்து போகும்பொழுது உங்களுடைய கலரையில் போடுறதுக்காகவோ எழுதி வைக்காதீங்க. அது வாழ வேண்டியதற்காக. எழுதுறது நல்லது தான், நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம், எழுதுங்க. ஆனால் எழுதுவது லெட் இட் கோ டு யுவர் மைண்ட், லெட் இட் கோ டு யுவர் ஹார்ட், லெட் இட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. அதனால தான் நம்ம 3வது என்ன சொன்னோம்? தந்தையினோட மகனாக மகளாக மாறுகிறோம். 4வது கிறிஸ்துவினுடைய அங்கத்தினராக, மெம்பர் ஆஃப் கிரைஸ்டாக மாறுறோம். மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட்னா என்ன? திருச்சபையின் அங்கத்தினராக மாறுகிறோம். 6வது ஹோலி ஸ்பிரிட் கனெக்ஷன், தூய் ஆவியினுடைய ஆலயமாக மாறுகிறோம். 7வது குருக்களாக மாறுகிறோம். இந்த 7 ஆசீர்வாதங்களை திருமுழுக்கின் வழியாக பெற்றோம் அப்படின்னு போட்டோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு நம்மளுடைய யூடியூப், எல்லாரும் டிவைன் மர்சியோட யூடியூப் சேனல் அது வந்துடும். எடிட்டிங் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பங்கில் ஒரு தம்பி தான் அதை செஞ்சுருக்கிறாரு, அதனால் சீக்கிரமாகவே வந்துடும். இந்த நேற்று நம்ம சொன்ன டாக் வந்துடும். இந்த 7 ஆசீர்வாதங்களை பெற்றோம். இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே, ஒரு கேள்வி, நம்மளுடைய அருட்சாதனங்கள் என்றால் என்ன? நேற்று அந்த கேள்வியில் முடித்தோம், 7 ஆசீர்வாதத்தில் முடிச்சிட்டோம். இனி அருட்சாதனங்கள் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை சக்ரமெண்ட்ஸ்? ஏன்னா நேற்று திருமுழுக்கை பற்றி தான் பார்த்தோம், இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அருட்சாதனங்கள் என்றால் என்ன? சின்ன வயசில் கேட்டகிஸ்டில் பாஸாக படித்தோம் ஃபாதர், ஒரு கிளாஸ் கிடைக்கிறதுக்காக படித்தோம் ஃபாதர், ஒரு ஸ்பூன் கிடைக்கிறதுக்காக படித்தோம் ஃபாதர், ஒரு டப்பா கிடைக்கிறதுக்காக படித்தோம் ஃபாதர். அதெல்லாம் பார்த்தீங்களா போச்சு, பார்த்தீங்களா அது குப்பை தொட்டிக்கு போச்சு இல்லை? அதனால தான் புக்கில் இல்லை, மனசில் போகணும், மைண்டுக்கு போகணும். அருட்சாதனம் என்றால் என்ன? அருட்சாதனங்கள் என்றால் என்ன? அருட்சாதனம் என்றால் என்ன? எப்படி? பாவ திருமுழுக்கெல்லாம் கிடையாது. அது நான் கேட்குறது அருட்சாதனங்கள். ஓ, வாட் டு யூ மீன் பை சாக்ரமெண்ட்? வாட் ஆர் சாக்ரமெண்ட்ஸ்னு கேட்கல. தமிழில் ரெண்டுத்துக்குமே ஒன்று தான் இல்லையா? அருட்சாதனங்கள் என்றால் என்னன்னு கேட்டேன். என்னென்ன அருட்சாதனங்கள் கேட்கல. அருட்சாதனங்கள் என்றால் என்ன? பிரதர் சொல்லுங்க. கடவுளின் கொடைகள். ஓகே, தேங்க்யூ. ஆண்டவரின் அருளை பெற திருச்சபை நமக்கு, திருச்சபையா கொடுக்குது அருட்சாதனங்கள். இயேசு நிறுவினது, இயேசு 7 அருட்சாதனம் நமக்கு நாளைக்கு பார்ப்போம். 7 அருட்சாதனங்களையும் நிறுவனது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றது. ஆண்டவரின் அருளை பெற. ஓகே, கரெக்ட். அம்மா சொல்லுங்க. அதுதான் டெஃபினிஷன் இல்லையா? நான் கேட்டது இந்த அருட்சாதனங்கள் என்றால் என்ன, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு.
அந்த டெஃபினிஷன் என்னதான் கேட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாமே அருள் பெறுகிறீர்கள், கிறிஸ்துவனுடைய கொடைகள் எல்லாமே கரெக்ட் தான். அதனுடைய டெஃபினிஷன் என்ன? அந்த கொடைகள் எப்படி கிடைக்குது? அந்த அருள் எப்படி கிடைக்குது? அருட்சாதனம் வழியாக கிடைக்குது. அந்த அருட்சாதனம் என்றால் என்னன்னு கேட்டேன். கேட்டிசம் டீச்சர்ஸ், ஆவடி அந்தோணியார் பங்கினுடைய மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களே, மறைக்கல்வி தலைமை ஆசிரியரே, மறைக்கல்வி படிக்கும் பிள்ளைகளே. பிள்ளைகள் யாரும் இல்லை ஃபாதர், அவங்கெல்லாம் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அப்பா அம்மா வந்திருக்கிறோம். சரி, இதனுடைய ஆசிரியரா? உங்களுக்கு அப்படியே கொதிச்சு எழுது. சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய தைரியத்திற்கு நன்றி, பாராட்டுக்கள். திருமுழுக்கு அருட்சாதனங்கள் சொன்ன யார் யார் யார்? சரி, தேங்க்ஸ். முன்னால் வந்து சொன்னதுக்கு நன்றி. அருட்சாதனம் என்றால் ஒருத்தங்க மட்டும் அதனுடைய டெஃபினேஷன் கரெக்டாக சொன்னாங்க. தி அவுட்வர்ட் சைன் ஆஃப் இன்வர்ட் கிரேஸ். அவுட்வர்ட் சைன், காணப்படுகின்ற அடையாளங்களால் காண முடியாத அருளை தரும் இடம்தான் அருட்சாதனம். காணப்படுகின்ற அடையாளங்கள், காணப்படுகின்ற அடையாளங்கள், இதெல்லாமே காணப்படுகின்ற அடையாளங்கள். இது கொஞ்ச நேரத்தில் என்னவா மாறும்? காண முடியாத இயேசுனுடைய இரத்தமா மாறும். காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக, காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக, காணப்படுகின்ற கண்ணுக்கு தெரியும் அடையாளங்கள் வழியாக, கண்ணுக்கு பார்க்க முடியாத அருளை தரும் அடையாளமாக கொஞ்சம் உண்மையாக இது மாறும். கண்ணுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுதுல்ல, கண்ணுக்கு இது ஒரு அடையாளம் தான். இது இந்த அப்பம் குருவானவர் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த அப்பம் என்னவா மாறுகிறது? இயேசுனுடைய சரீரமா மாறுது. இயேசுனுடைய சரீரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக காண முடியாத ஆசீர்வாதங்களை அருளை தரும் இடம்தான் the invisible grace by visible signs. The invisible grace by visible signs or sacraments. காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக காண முடியாத ஆசீர்வாதங்களை அருளை தரும் இடம்தான் அருட்சாதனங்கள். பிரைஸ் தி லார்ட். 7 அருட்சாதனம் நான் இப்போ நற்கருணை வச்சு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இது திருமுழுக்கிலும் இருக்குது, உறுதி பூசுதலில் இருக்குது, பாவ சங்கீர்த்தனத்தில் காணப்படுகின்ற அடையாளம். சரி, திருமுழுக்கில் காணப்படுகின்ற அடையாளங்கள் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். காணப்படுகின்ற அடையாளங்கள் திருமுழுக்கில் தண்ணீர், வெரி குட். எண்ணெய், வெரி குட். என்ன? மெழுகுவத்தி, வெரி குட். வெள்ளை துணி, வெரி குட், சூப்பர். இப்போ புரிஞ்சுது. அப்போ உங்களுக்கு அருட்சாதனம் என்னன்னு புரிஞ்சிச்சு. சமாதானமா? கிறிஸ்மஸ் தைலம், எண்ணெய் சொல்லிட்டாங்க, வெரி குட். இப்போ நீங்க ஆயத்த எண்ணெய், ஓகே, பிரைஸ் தி லார்ட் சொல்லியாச்சு. நீங்க எல்லாம் வெளியே இருக்கிறீங்க, உங்களுக்கு இருந்தாலும் அவருடைய அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஆர்வமும் ஆர்வ கோளாறு. பிரதர், உங்களுக்கு சேர் கிடைக்கல உள்ள? இல்லை, அந்தோணியாரை பார்க்க நிற்கிறீங்களோ லைன்ல? சரி, ஓகே. அப்போ காணப்படுகின்ற அடையாளம் வழியாக இன்னொரு விஷயம் இருக்குங்க. இங்கே எல்லாமே அந்த சிலுவை போடுறது காணப்படுகின்ற அடையாளம், ஆனால் காணப்படாத அருள் அதுக்குள்ளே போகுது. இட்ஸ் ஆர் விசிபிள் சைன்ஸ் பட் இன்விசிபிள் கிரேஸ் இஸ் ஃப்ளோயிங் தேர். அதுதான் அந்த அருட்சாதனங்கள். அப்போ எல்லாத்திலையுமே இருக்கு. பாவ சங்கீர்த்தனத்திலும் காணப்படுகின்ற அடையாளங்கள் யாரு? பாவ சங்கீர்த்தனம் செய்யும் நபரும் பாவ சங்கீர்த்தனம் கேட்கும் குருவானவரும். காணப்படுகின்ற அடையாளங்கள் ஆசீர்வதிக்கிறார், காணப்படுகின்ற அடையாளங்கள் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள், காணப்படுகின்ற அடையாளங்கள். ஆனால் இதில் எல்லாமே காணப்படாத ஒரு தூய ஆவியானவருடைய அருள் போயிட்டு இருக்கு. the invisible hand is there. காணப்படாத ஒரு ஆசீர்வாதம் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன், அவனுக்கு 27 வயசு இல்லை 28 வயசு, காணப்படுகின்ற அடையாளம். அவனுக்கு நம்ம டீக்கன் அப்படின்றோம். டீக்கனை வந்து கொஞ்ச நேரம் வாங்கி அப்பா அம்மா நிற்க வச்சிருப்பாங்க. அந்த டீக்கன் அங்கிருந்து இங்கே பலிப்பீடத்தில் ஏற்றி விடுவாங்க. பலிப்பீடத்தில் ஏற்றி விட்டுட்டு பிஷப் நிறைய ப்ரேயரெல்லாம் சொல்லுவார். ப்ரேயரெல்லாம் சொன்ன பிறகு அந்த டீக்கன் மேலே அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாமே கை வச்சு போவாங்க. கடைசியில் பிஷப் கை வைப்பார். கை வைக்கும் பொழுது பாருங்க, காணப்படுகின்ற அடையாளம். ஆனால் அதே டீக்கன் அதற்கு பிறகு அந்த அடையாளம் வழியா என்னவா மாறுகின்றார்? குருவானவராக மாறுகின்றார். காணப்படாத ஒரு ஆசீர்வாதம், அருள். அங்கிருந்த டீக்கனும் ஒரே ஆள் தான், இங்கிருந்த டீக்கனும் ஒரே ஆள் தான். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி போட்டுறாங்க, அவ்வளோதான்.
அதனுடைய அர்த்தம் அவர் குருவானவராக இல்லை அல்ல, குருவானவர் ஆகிவிட்டார். காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக காணப்படாத ஆசீர்வாதங்கள் ஒழுகும் இடம்தான் இது அருட்சாதனங்கள். இப்ப புரிஞ்சுதா? எஸ். இனி எத்தனை அருட்சாதனங்கள் அது உங்களுக்கு தெரியும். 7 அருட்சாதனங்கள். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், திவ்ய கருணை, பாவ சங்கீர்த்தனம், ஒரு திருமணம், குருத்துவம், நோயில் பூசுதல். ஃபாதர் நீங்கள் ஆர்டர் தப்பாக சொல்லிட்டீங்க. நான் தப்பாக சொல்லலை, அது அப்படிதான். அதனுடைய ஆர்டர் அதுதான், கரெக்டான ஆர்டர் அதுதான். ஏனெனில் இந்த 7 அருட்சாதனங்களை 3 வகையாக பிரிப்போம். 3 வகையாக, 3 divisions in 7 sacraments. இது எப்படி பிரிப்போம்? என்ன ஃபாதர் கேட்டிசம் எடுத்துட்டீங்க? வருவோம், நம்ம திருமுழுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் மெதுவா. ஏன்னா இது தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறோம் இல்லையா, அது அடையாளம். அந்த திருமுழுக்கு தளிச்சா போதுமா, மூழ்கி எழுந்திருக்கணுமா? அந்த கேள்விக்கு தான் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அது பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? மூழ்கி எழுந்திருக்கணுமா இல்லை தண்ணி தெளிச்சா போதுமா? அதுக்கு வருவோம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியா. நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம படிப்படியா ஒவ்வொரு படியா போகணும். எல்கேஜிக்கு அப்புறம் தான் யூகேஜிக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நேராக போய் 10th ஸ்டாண்டர்ட்ல உட்காந்தீங்கன்னா, எவனோ போய் காலேஜுக்கு போய் அட்மிஷனுக்காக போனானா, போயிட்டு அவங்க கொடுக்கலையாம், திரும்ப வீட்டில் வந்து புலம்புனானா, எனக்கு காலேஜில் அட்மிஷன் கொடுக்கல. ஏன்னு கேட்டானா ஃப்ரெண்டு. அப்போ அவன் சொன்னானா, இல்லை காலேஜ் படிக்கணும்னா +2 முடிக்கணும்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல. அதை மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் காலேஜில் அட்மிஷன் வாங்க பார்க்குறோம், ஆனால் எல்கேஜி கூட முடிச்சிருக்க மாட்டோம். அதனால் நம்ம எல்கேஜி வழியாக போவோம், யூகேஜி வழியாக போவோம். அப்போ அதனால தான் முதல்ல சொன்ன அருட்சாதனம் என்றால் என்னன்னு சொல்லி முடிச்சாச்சு. அதில் 7 அருட்சாதனங்கள் சொல்லி முடிச்சாச்சு. அந்த 7 அருட்சாதனங்களுடைய பிரிவு, முதல் பிரிவு ஆரம்ப அருட்சாதனங்கள், the sacraments of initiation. நான் ப்ளூரல்ல பயன்படுத்துகிறேன், sacraments of initiation, ஆரம்ப அருட்சாதனங்கள். இந்த 3 அருட்சாதனங்கள் உண்டு. sacraments of initiation அது என்ன எல்லாம்? ஒரு குழந்தை சாதாரண ஒரு குழந்தை, அந்த குழந்தையை கிறிஸ்தவளாக காலெடுத்து வைக்கும் திருமுழுக்கு தான் முதல் அருட்சாதனம். அதனால தான் இந்த அருட்சாதனத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, the door of the sacraments. இந்த கோயிலுக்குள்ள வரணும்னா எல்லா வாசலும் பூட்டி இருக்கிறாங்க, அந்த டோர் வழியா வரீங்கன்னா the door entry to the church. அப்ப மிச்ச 6 அருட்சாதனங்களையும் வாங்கணும்னா இந்த முதல் அருட்சாதனம் வாங்கி இருக்கணும். முதல் அருட்சாதனம் வாங்கினா அதுக்கப்புறம் 6 அருட்சாதனம் வாங்கலாமா? வாங்கலாம். 6 அருட்சாதனம் எப்படி தான் ஃபாதர் வாங்குறது? குருத்துவமும் திருமணம் ஒன்றா வாங்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். திருமணமானவர்களுக்கு குருவாக மாறலாம், திருமணமான பெண்களுக்கு பிறகு கன்னியராக மாறலாம். குருத்துவத்திற்கான வாய்ப்பு உண்டு. திருமணமான ஆண்களே, பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு ஃபாதராக ஆகலாம். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாக சொல்லுங்க ஃபாதர், எப்படி வீட்டில் தப்பிக்கலான்னு இருக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தெரியாமல் போச்சே. திருமணமான ஆண்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு புது, if you do not know it, there is an information for you. You can become priest. எங்களை போலவே உங்களுக்கு குருவானவராக ஆகலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், உங்கள் பொண்டாட்டி சாகணும். அப்படி you can be only in one sacrament. இதில் ஏதாவது ஒரு உடன்படிக்கையில் தான் இருக்கணும். உங்களுடைய மனைவி இருக்கும் பொழுது உங்களுக்கு குருவானவராக மாற முடியாது. உங்களுடைய அந்த சாக்ரமெண்ட் பாண்ட் இல்லாமல் போகும்பொழுது தான். இந்த சாக்ரமெண்ட் இல்லைனா தான் இந்த சாக்ரமெண்ட்ஸ். அதனால் உங்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கைக்கு பிறகு உங்களுடைய பசங்களை எல்லாம் நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பசங்க ஓகே சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, குருவானவராக திருச்சபையில் குருவானவராக வரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வயசானவங்க சிலவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, லாரன்ஸ் ராஜ் ஃபாதரை போய் பாருங்க, சீக்கிரமாக போய் பாருங்க, ஃபாதர் அதற்கான வழியை தருவார். அப்போ சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் இனிஷியேஷன், முதல்ல பேப்டிசம், த டோர் ஆஃப் த சாக்ரமெண்ட். 2, அந்த சாக்ரமெண்ட், இந்த சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் அப்படின்றது நிறைவு செய்யப்படும் இடம்தான் உறுதி பூசுதல். த கம்ப்ளீஷன் ஆஃப் பேப்டிசம் இஸ் கன்ஃபர்மேஷன். த கம்ப்ளீஷன், நீ பெறும் அந்த தூய ஆவியானவரை மீண்டும் உனக்கு உறுதிப்படுத்தும் இடம்தான் உறுதி பூசுதல். The completion of the sacrament of baptism நடக்கும் இடம்தான் கிறிஸ்மேஷன் இல்லைனா கன்ஃபர்மேஷன். நீ வாங்கி அந்த அருட்சாதனம், திருமுழுக்கின் அருட்சாதனத்தினுடைய முழுமை நிறைவு தான் உறுதி பூசுதல். 3வது, உனக்கு வழங்கப்படும் இந்த திவ்ய நற்கருணை.
ஏன் இது மூணுமே ஆரம்ப அருட்சாதனங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபையில் 23 சபைகள் உண்டு. இந்த 23 சபைகள் சேர்ந்தான் கத்தோலிக்க திருச்சபை. அதில் இன்றும் சில சபைகளில், அதாவது கிழக்கத்திய சபைகள் அப்படின்வாங்க, ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்ல திருமுழுக்கு முடிஞ்ச உடனேயே, பேப்டிசம் கொடுத்த உடனேயே அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா கொடுப்பாங்க? உறுதி பூசலும் கொடுத்துருவாங்க, நற்கரணையும் கொடுத்துருவாங்க. அப்படி திருச்சபையில் சபைகள் உண்டு. திருச்சபையில் இப்படி சபைகள் உண்டு. திருமுழுக்கு வாங்கினா அந்த குழந்தைக்கு என்ன, அந்த குழந்தைக்கு பாவம் இல்லை, குழந்தைக்கு பாவம் இல்லாதனால நற்கரணை வாங்கலாம் அந்த குழந்தைக்கு. அதனாலேயே இம்மீடியட்லி என்ன கொடுத்துருவாங்க? நற்கரணை கொடுத்துருவாங்க. அப்படி திருச்சபையில் சபைகள் உண்டு, கிழக்கத்திய சபைகள் உண்டு. அதனால தான் இது மூணுமே ஆரம்ப அருட்சாதனங்கள் அப்படின்வாங்க. ஆனால் அடுத்த செக்ஷன் நம்மளுடைய லாட்டின் சர்ச்சில், ரோமன் சர்ச்சில் கொஞ்சம் கூட அது அழகாக எப்படி செய்கிறாங்க? திருமுழுக்கு பெற்று, மறைக்கல்வியை பெற்று, அதில் உறுதிப்படுத்தப்பட்டு, அதில் இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கரணையை வாங்கி ஆயிரவர்கள் உறுதி பூசலை கொடுக்கிறார். அந்த முறையும் நல்லதான். இது 2 முறைகளே ஒழிய இது மூணுமே அருட்சாதனங்கள், ஆரம்ப அருட்சாதனங்கள் சொல்லுவாங்க. 2வது செக்ஷன், அருட்சாதனங்களுடைய 2வது செக்ஷன் குணமளிக்கும் அருட்சாதனங்கள், சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். குணமளிக்கும் அருட்சாதனங்கள் அது எதெல்லாம் உங்களுக்கு குணமளிக்கிறது? என்ன? நோயில் பூசுதலும் பாவ சங்கீர்த்தனமும், ஆன்மாவின் விடுதலை தரும் பாவ சங்கீர்த்தனமும், உடலின் நோய்களிலிருந்து விடுதலை தரும் நோயில் பூசுதலும் குணமளிக்கும் அருட்சாதனங்கள். 3வது செக்ஷன் வாழ்க்கையின் நிலையின் அருட்சாதனங்கள், the sacrament of status of life. sacrament of status of life அது என்ன? திருமணமும் குருத்துவமும். அப்ப இப்படி 7 அருட்சாதனங்களை பிரிக்கலாம். இனி அடுத்த கேள்வி. Praise the Lord. ஹல்லேலூயா. இதில் ஒரே ஒரு முறை மட்டும் வாங்க முடிகின்ற அருட்சாதனம் எது? அருட்சாதனங்கள் எது? நோயில் பூசுதல் ஒன்றும் இல்லைங்க. திருமுழுக்கு ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு, இது நல்லா கவனிக்கணும், இது நல்லா கவனிக்கணும். திருமுழுக்கு என்பது ஒரே ஒரு முறை தான் வாங்க முடியும், வாங்கினால் போதும். இட் இஸ் enough that you, it is not only enough, you can receive baptism only once. அதற்கு பிறகு பேப்டிசம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பேப்டிசம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு முறை தான் திருமுழுக்கு கொடுப்பாங்க. 2வது அருட்சாதனம் ஒரே ஒரு முறை. குருத்துவம், குருத்துவம் ஒரே ஒரு முறை தான் குருத்துவம் வழங்கப்படுகின்றது. ஒரு முறை குருவானவர் ஆகனா, மேபி ஒரு குருவானவரா ஒரு மனுஷன் தவறலாம், தவறி அவருடைய வாழ்க்கை நிலையை மாற்றலாம், திருமணம் எல்லாம் செய்து போகலாம், இல்லைனா குருத்துவத்தை விட்டு வெளியெல்லாம் போகலாம். அப்படிப்பட்ட குருவானவர்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய அந்த குருத்துவம் அவரிலிருந்து எடுக்கப்படாது. அப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், அப்போ அந்த ஃபாதர் சப்போஸ் அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டார், அவருக்கு கேன் he celebrate mass, திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. பாவசங்கீர்த்தனை கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏனெனில் இது இரண்டும் திருச்சபையின் தேவைகள். திருச்சபை என்ன பண்ணிடும்? யூ ஆர் சஸ்பெண்டட். இனி நீ இந்த பாவசங்கீர்த்தனை கேட்க உன்னால முடியாது, திருப்பலி ஆற்ற உன்னால முடியாது. ஆனால் ஒரு முறை கொடுக்கப்பட்டால் குருத்துவம் கொடுக்கப்பட்டது தான், அது எடுக்க முடியாது. இதற்கு ரெண்டுக்குமே திருச்சபை சொல்ற அழகான வார்த்தை என்ன தெரியுமா? இன்டெலிபிள் மார்க், முத்திரையிடப்பட்டவர்கள். திருமுழுக்கின் வழியாக முத்திரையிடப்பட்டோம், குருத்துவத்தின் வழியாக முத்திரையிடப்பட்டேன். இதற்கு பிறகு அந்த முத்திரை எடுக்கப்படாது. அப்ப இது ரெண்டு மட்டும்தான், இது ரெண்டு மட்டும்தான் ஒரே ஒரு முறை. திருமணமும் ஒரே ஒரு முறை தான், ஒரே ஒரு முறை தான். ஆனால் இன்றைய காலத்தில் அது 2வது முறை 3வது முறையெல்லாம் போகுது. திருமணமும் ஒரே ஒரு முறை தான். அப்போ ஒரு முறை வாங்கும் அருட்சாதனங்கள் அப்படின்னா திருமுழுக்கு, திருமணம், குருத்துவம். இனி பல முறை வாங்கும் அருட்சாதனங்கள் என்ன? பாவ சங்கீர்த்தனம், நோயில் பூசுதல், நற்கருணை. இனி என்ன இருக்குது? 7 முடிஞ்சிச்சா? உறுதி பூசுதல் ஒரே ஒரு தடவை தான். அப்போ ஒரு முறை வாங்கும் அருட்சாதனங்கள் திருமுழுக்கு, உறுதி பூசுதல், திருமணம், குருத்துவம். பல முறை வாங்கும் அருட்சாதனங்கள் பாவ சங்கீர்த்தனம், நோயில் பூசுதல், நற்கருணை. அப்போ 7 பிரிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு எத்தனை முறை திருமுழுக்கு பெற்றார்? அது எங்கே? தப்பு.
எனக்கு தெரியும் நீங்க அதை சொல்லுவீங்கன்னு தெரியும். ஏன்னா பிரிவினை சகோதரர்கள் எடுத்து விளையாடுவது இதுதான். பிரிவினை சகோதரர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருமுழுக்கு இயேசு யோர்தான் நதியில மூழ்கின இந்த திருமுழுக்கு தான். ஆனால் அது இயேசுனுடைய திருமுழுக்கு கிடையாது. இயேசுனுடைய திருமுழுக்கினுடைய முன்மாதிரி தான் அது. அது திருமுழுக்கு கிடையாது. It was not the baptism of Jesus but the prefiguration of the baptism of Jesus. இயேசுனுடைய திருமுழுக்கினுடைய முன்மாதிரி அது. ஆனால் இயேசு பெற்ற திருமுழுக்கு எடுங்களேன். எங்க 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 யாரும் என்ன திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். தூய்மை சடங்கு இல்லை. மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது திருவசனம். மார்க் 10:38. இயேசுவோ உங்களுடைய பங்கு தந்தை சொன்னார், யாருக்காவது நல்லா கரெக்டாக வாசிக்கிறவங்க இருந்தால் உங்களுக்கு மைக் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொன்னார். அதனால் யாருக்காவது வாசிக்கணும்னா மைக் எடுத்து வாசிச்சிங்கன்னா அப்போ எல்லாருக்குமே கேட்கும். எல்லாரும் வாசிக்கும் போது எல்லாரும் எடுங்க, ஆனால் ஒரு ஆள் வாசிங்க. மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது திருவசனம். இல்லைங்க, அவர் வாசிக்கிட்டோம். பிரதர் வாசிங்க மைக்கில். இயேசுவோ அவர்களிடம், இது செபதேயுனுடைய மக்கள் 2 பசங்க இயேசு கிட்ட கேட்குறாங்க, இயேசுவே நீர் மாட்சியில் வரும் பொழுது வலதும் இடதும் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட். செபதேயின் மக்கள் யோவானும் யாக்கோபும் கேட்குறாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் கேட்குறாங்க. அவங்களுக்கு இயேசு சொல்ற பதில், இயேசுவோ அவர்களிடம், பிரதர் வாசிங்க. நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா? அப்போ இது நடக்கிறது எப்போ? ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இது நடக்கிறது எப்போ? நல்லா கவனிங்க. இது ஆல்ரெடி ஜீசஸ் ஹஸ் டேக்கன் ஹிஸ் பாப்டிசம். யோர்தான் நதியில இயேசு திருமுழுக்கு எடுத்து விட்டு வந்த பிறகுதான் இயேசுனுடைய பொது வாழ்க்கை ஆரம்பிக்குது. அந்த பொது வாழ்க்கையில இயேசுனுடைய 12 சீடர்கள், அதில் 2 சீடர்கள் இயேசுனுடைய இடதும் வலதும் கேட்கும்போது இயேசு என்ன சொல்றாரு? நான் பெறப்போகும் திருமுழுக்கு. அப்போ இன்னும் நான் திருமுழுக்கு பெறவில்லை. நான் இன்னும் திருமுழுக்கு பெறவில்லை, நான் பெறப்போகும். இது இங்கே ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. லூக்கா நற்செய்தி எடுங்க, 12வது அதிகாரம் எடுங்க, 50வது வசனம் எடுங்க. லூக்கா 12. ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. இதுவும் இயேசுனுடைய பொது வாழ்க்கையிலே. If Jesus has taken baptism and baptism is only once, then why is he talking about a second baptism? திருமுழுக்கு என்பது ஒரு முறை என்பது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. அப்போ இது பிரிவினை சகோதரர்களுக்கும் புரியும். அப்ப அந்த பிரிவினை சகோதரர்கள் இன்னைக்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் ஞானஸ்தானம் அப்படின்ற பொழுது அவங்க எடுக்கிறது எது? இயேசுனுடைய யோர்தான் நதியில திருமுழுக்கு. ஆனால் அது இயேசுனுடைய திருமுழுக்கே கிடையாது, அது முன்மாதிரி. இயேசுனுடைய திருமுழுக்கு என்பது இயேசு எடுத்தது சிலுவையில். எங்கு அவருடைய பாவங்கள், மனிதருடைய பாவங்களை மன்னித்தாரோ, நான் குடிக்கும் இந்த துன்ப கிண்ணத்தில் உன்னால குடிக்க முடியுமான்னு கேட்கிறார். நான் பெறவிருக்கும் திருமுழுக்கு உன்னால பெற முடியுமான்னு தான் கேட்கிறார். அப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? நீ அதை செய்வேன்றார். யோவான் கிட்டே யாக்கோபு கிட்டே என்ன சொன்னாரு? நான் குடிக்கும் இந்த துன்ப கிண்ணத்தில் நீங்கள் பருகுவீர்கள். நான் பெறவிருக்கும் திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கை நீங்களும். அந்த திருமுழுக்கு என்ன? பாவத்திற்கு மரித்து 3ஆம் நாள் உயிர்க்கும் ஒரு திருமுழுக்கு. இதுக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்கே ஒழுகிறது இயேசுனுடைய ரத்தம், அங்கே ஒழுகிறது இயேசுனுடைய தண்ணீர். அந்த தண்ணீர்ல எப்படிங்க குளிக்கிறது? அந்த தண்ணீர்ல எப்படிங்க மூழ்கடிக்கிறது உங்களையே? அப்ப அந்த தண்ணீர், இயேசு கொடுக்கும் தண்ணீர் என்ன? தூய் ஆவியானவர் என்னும் தண்ணீர். ஆண்டவரே, எனது ஆவியை நான் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவருடைய யுகத்தை இயேசு கிறிஸ்து தொடங்கி வைக்கிறார். அப்பா தந்தை படைத்தார், இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்டார்.
மீட்பிற்கு பிறகு இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவருடைய யுகத்தை திறந்து வைத்தார். Now this is the era of the Holy Spirit. It is not the era of Jesus. It is not the era of God the Father. It is the era of God the Holy Spirit. இது தூய ஆவியானவருடைய யுகம். அது தொடங்கியது எப்பொழுது? இயேசு எப்பொழுது மரித்தாரோ அங்கு திறந்து வைத்தார் தூய ஆவியானவருடைய யுகத்தை. Praise the Lord. Praise the Lord. அதுதான் இயேசு பெறவிருந்த திருமுழுக்கு. பாவத்திற்கு மன்னித்து உயிர்ப்பு பெறும் 3வது நாள். இது பவுலடிகளார் அவருடைய திருமுகத்தில் கொண்டு வரார். அவங்க இந்த திருமுழுக்கை பத்தி அவங்களுக்கும் தெரியல. பிரிவினை சகோதரர்கிட்ட இந்த பைபிள் தான் இருக்குது. அதுல ரோமையர் எழுதிய புத்தகம் இருக்குதுல்ல, அதுல ரோமையர் எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் எடுப்போமா? எடுங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் எடுங்க, வசனம் அப்புறம் சொல்றேன். பைபிள் இருக்கணும், தியானத்துக்கு வரும்போது பைபிள் இருக்கணும். எடுத்துட்டீங்களா? இது பெரிய ஒரு செக்ஷன், வாசிக்கிறேன், அமைதியா கேளுங்க. அப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும். இயேசு பெற்ற திருமுழுக்கு என்ன, இயேசு கொடுக்கும் திருமுழுக்கு என்ன. இது போய் கடல்ல போய் மூழ்கணும்னோ, நீ மூங்கி எழுந்திருக்கணும்னோ, இல்லைன்னா தலைக்கீழா நிக்கணும்னோ, இல்லை நல்லா முழுக்க நீ, அது திருமுழுக்கு கிடையாது. That is only those are only the signs, outward signs. தண்ணீர் என்பது வெளிப்படையாக பயன்படுத்தப்படும் ஒரு அடையாளம் மட்டுமே. ஈவன் யோர்தான் நதி தான் இயேசுனுடைய திருமுழுக்குன்னு அவங்க சொன்னா கூட, பிரிவினை சகோதரர்கள் சொன்னா கூட, அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்ன? அங்கே இயேசு மூழ்கி எழுந்தார்னு பைபிள் வசனம் சொல்லவே இல்லை. பைபிள் வசனம் சொல்லவே இல்லை. இயேசு யோர்தான் நதியில போனார் தான் சொல்லுது. யோர்தான் நதியிலிருந்து வெளியே வந்தார் தான் சொல்லுது. எங்கேயாவது இயேசு he got immersed in water ன்னு சொல்லவே இல்லை. அப்போ நீ மூழ்கி எழுந்திருச்சால் தான் திருமுழுக்குன்னு சொல்றது பொய், ஏமாற்றம், பித்தலாட்டம், குழப்பறாங்க. அப்படி பைபிள் ஒரு வசனமே இல்லை. ஜீசஸ் காட் immersed. 4 விதத்தில் திருமுழுக்கு எடுக்கலாங்க. 4 விதத்தில். Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருமுழுக்கில் தண்ணீர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் கண்டிஷன். அதுவும் தூய்மையான தண்ணீர். நான் வருவேன் அதுக்கு. தூய்மையான தண்ணீர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் அதனுடைய. there is a connection between baptism and water. சந்தேகமில்லை. there is a connection between baptism and water. there is an application of water in baptism. திருமுழுக்கில் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. 4 விதத்தில் திருமுழுக்கு பெறலாம். 1 aspersion அப்படின்வாங்க. aspersion அது தண்ணீர் தளித்து திருமுழுக்கு. 2 affusion தண்ணீரை தலையில ஊத்தி திருமுழுக்கு, தலையில ஊத்தி. 3 immersion அதாவது அந்த அதுல போயிட்டு வரலாம். அது காலாகலாம், முட்டி வரையாகலாம், இடுப்பு வரையாகலாம், கழுத்து வரையாகலாம். தட் இஸ் only immersion. 4வது submersion. அதுதான் ஒரு ஆள் ஃபுல்லா கடலுக்குள்ள இல்ல தண்ணிக்குள்ள போயிட்டு வருது, இல்ல நதிக்குள்ள போயிட்டு வருது, ஆறுக்குள்ள போயிட்டு வருது, எதுவோ. அது 4வது விதம் தான். இவங்க இந்த 1 மட்டும்தான் சொல்லிட்டு சப்மர்ஷன் இருந்தாதான் திருமுழுக்கு அப்படின்னா, நான் நேற்று சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே இந்த சவால்கள் திருச்சபைக்கு எதிரான சவால்கள் அல்ல. இது ஆண்டவருக்கு எதிரான சவால். தண்ணீரில் மூழ்கி எழுந்தாதான் ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாரு அப்படின்னா சவால் என்ன? உனக்கு பாவத்தை மன்னிக்கவே முடியாது. ஆண்டவரே தண்ணியை தெளிச்சா உன்னால பாவத்தை மன்னிக்க முடியுமா? உன்னால முடியாது. It is a challenge against God. It is not a challenge against the Catholic Church. It is a question directly pointed to God, not to the Catholic Church. நம்ம நினைக்கிறது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரானது. புரோட்டஸ்டன்ட் நினைக்கிறாங்க, பிரிவினை சகோதரர்கள் நினைக்கிறாங்க இது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரானதுன்னு. இஸ்லாம்பார்ந்தவருடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான ஒரு சவாலே கிடையாது. 2000 வருஷமா 2000 ஆண்டுகளாக குழந்தைக்கு நாம் திருமுழுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையில் தண்ணீரால் அது முழுக்க ஞானசமா இருக்கலாம், இமர்ஸ் ஞானசமா இருக்கலாம், தண்ணீரை தளித்து ஞானஸ்நானமா இருக்கலாம். இந்த 4 விதத்தையும் திருச்சபை பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கண்டிப்பா இந்த வீடியோ வரும்போது தெரியும், இதை ஒத்துக்க மாட்டாங்க.
பிரிவினை சகோதரர் ஒத்துக்க மாட்டாங்க. கீழே கமெண்ட்ஸ் நெகட்டிவா போட மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், சொல்ற விஷயம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப திருச்சபை ஏன் காயப்படுத்திக்கிற ஒரு டாபிக் நம்ம எல்லாரும் டிவைன் மெசேஜ் டாக்ல இருக்குது. இப்ப ரீசெண்டா போட்டோம், திருச்சபை ஏன் சிதறடிக்க பார்க்கிறீர்கள் அப்படின்னு. இப்போ போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது நம்மளுடைய சேனல்ல. அதுல ஒருத்தர் பெருசா ஒரு எஸ்ஸே எழுதினாரு. அவர் மட்டும்தான் கமெண்ட் போடுவார். அவர் நினைச்சாரு ஒரு 5-6 பேர் லைனா அவருக்கு எதிராக கமெண்ட் போட்டோன்னு டெலீட் பண்ணிட்டார் அவரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவங்களுக்கு மாத்தணும்னா எத்தனையோ பேர் கிறிஸ்துவ தெரியாதவங்க இருக்காங்க. கிறிஸ்துவ தெரியாதவங்க கிட்ட போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. கிறிஸ்துவை தெரிந்த இந்த கத்தோலிக்கர்களையே சுத்தி சுத்தி ஏன் வராங்க? கிறிஸ்துவை தெரிவிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை தெரியாதவங்க கிட்ட போகணும். கிறிஸ்துவை தெரிந்தவங்களை ஏன் குழப்பறாங்க? குட்டையில மீன் பிடிக்கிறதா என்ன சொல்லுவீங்க? அப்படிதானே சொல்லுங்க. மலையாளம் சொல்லுவாங்க கலக்க வளத்துல மீன் பிடிக்க அப்படின்வாங்க. தமிழ்ல அப்படிதானே சொல்லுவீங்க? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? என்ன ஏதோ அந்த கொட்டையெல்லாம் மீன் பிடிக்குது, புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுலேருந்து மீனை பிடிக்கிறாள். கன்னியாகுமரியில் இப்போ ரீசெண்டாக போயிருந்த பொழுது, கன்னியாகுமரி அப்படின்றது ஸ்ட்ராங்கான கேத்தலிக் பெல்ட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த கேத்தலிக் பெல்ட். நம்ம அந்த நீரோடி அப்படின்ற இடத்துல, சின்னத்துறை அப்படின்ற இடத்துலலாம் தியானங்களுக்கு போன பொழுது அவங்க ரொம்ப வேதனையோடு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆழமான கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி நுழைஞ்சிருக்கிறாங்க ஃபாதர். கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோயில்கள் இருக்குது, ஒழுங்காக தானே அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இது செய்கிறது யார்? இது பிசாசு தான் செய்யுது. பிரிச்சுக்கிட்டு போகிறது, குடும்பத்திலேருந்து பிரிச்சுக்கிட்டு போகிறது, சமூகத்திலேருந்து பிரிச்சுக்கிட்டு போகிறது, நிம்மதியிலேருந்து பிரிச்சுக்கிட்டு போகிறது. விஷயம் அன்பார்ந்தவர்களே, இப்படி அதனால தான் பிரிவினை சகோதரர்கள் சொல்கிறோமோன்னு தெரியல. அதனால தான் இவங்களுடைய பேரை பாருங்க, ப்ரொட்டஸ்டன்ஸ். என்ன சொன்னாலும் எதிர்ப்பாங்க, நம்ம என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. திருச்சபை சொல்லுது அதனால நான் அதுக்கு எதிரி, அவ்வளோதான். அது சொல்றது நியாயமா சரியான்றது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சொல்றது யாரு? கத்தோலிக்க திருச்சபை சொல்லுது. அப்ப அது சொல்லிச்சுன்னா அதற்கு எதிர்பாட்டு பாட வேண்டியதுதான் ப்ரொட்டஸ்டன்ஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த ரோமையருக்கு எழுதிய புத்தகம் எடுங்க, 6வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். இயேசு பெற்ற திருமுழுக்கு, உண்மையான திருமுழுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கின திருமுழுக்கு என்னன்னு புரிஞ்சுப்போம். நம்ம வாங்கின திருமுழுக்கு, கத்தோலிக்க திருச்சபையில் நீ பெற்ற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கை பற்றி அழகாக புரிஞ்சுப்போமா? வாசிக்கிறேன், மெதுவாக கேளுங்க. நம்ம திருமுழுக்கு பெற்ற பொழுது நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். See, you are blessed ones, you are marvelous creatures of God, you are precious in the sight of God. 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்படியானால் என்ன சொல்வோம்? அருள் பெறுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? ஒருபோதும் கூடாது. பாவத்தை பொறுத்தமட்டில் செத்து விட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு கேளுங்க. நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன், பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்ற காரணத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். விபச்சாரம் செய்யாதீர்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏன் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. புரணி பேசாதீங்க, பங்குல புரளி கலப்பாதீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. நீங்க ஏன் புரணி பேசக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் புரளி கலப்பக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பெற்ற திருமுழுக்குடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் வாழ முடியும். 3வது வசனம், திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதான் இயேசு பெற்ற திருமுழுக்கு. இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும், யாரு? திருமுழுக்கு பெற்ற நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே, பாவத்திற்கு அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், திருமுழுக்கின் வழியாக அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். திருமுழுக்கினால் நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பை அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும்னு அவர் சொல்றார். நமக்கு தெரியுமா?
பாவத்தினுடைய இயல்பு கவனிங்க, தொடர்ந்து இது வாசிக்கிறதுக்கு முன்னால கவனிங்க. இஸ்லான் பார்ந்தவர்களே, மனிதன் படைக்கப்பட்ட பொழுது, நல்லா கவனிங்க, மனிதன் படைக்கப்பட்ட பொழுது அவனுள் பாவம் இருந்ததா இல்லையாம்? இல்லை. அந்த நிலைக்கு திருச்சபை சொல்ற அழகான ஒரு வார்த்தை உண்டு. த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் மேன், மனிதனுடைய படைக்கப்பட்ட நிலை. நல்லா கவனிங்க, படைக்கப்பட்ட நிலை, மனிதனுக்கு படைக்கப்பட்ட ஒரு நிலை உண்டு. அந்த நிலையில் அவனுக்கு பாவம் இல்லை. அந்த நிலையில் அவன் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் இருந்தான். நல்லா கவனிச்சிங்களா? யாருடைய உருவிலும் சாயலிலும் மனிதன் இருந்தான்? கடவுளின் சாயலிலும் உருவிலும் மனிதன் இருந்தான். அதனுடைய பெயர் என்ன தெரியுமா? த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் மேன். இது இருக்கிறது தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரமும். 3வது அதிகாரத்தில் பேய் நுழையுது, பாம்பு நுழையுது, சாத்தான் நுழையுது. சாத்தான் நுழைஞ்ச பொழுது மனுஷனை என்ன செய்ய வச்சது? பாவம் செய்ய வச்சது. மனிதனுடைய இரண்டாம் நிலை, பாவத்தின் நிலை, வீழ்ந்த நிலை, அடிமையின் நிலை. இங்கிலீஷ்ல ஃபாலன் ஸ்டேட். முதல்ல என்ன ஸ்டேட்? முதல்ல என்ன? தமிழ்நாடு ஸ்டேட்டா? முதல்ல என்ன ஸ்டேட்? பாவம் இல்லாத நிலை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொன்ன? ஒரிஜினல் ஸ்டேட். ஒரிஜினல் ஸ்டேட். நேற்று சொன்ன வார்த்தை ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் ஸ்டேட், ஒரிஜினல் ஹோலினஸ். ஒரிஜினல் ஹோலினஸ், பாவம் இல்லாத மனிதனுடைய நிலை. இரண்டாவது பாவத்தின் நிலை. பாவத்தின் நிலை. இந்த நிலைக்கு பைபிள் சொல்ற இன்னொரு வார்த்தை இருக்கு. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 7வது திருவசனம். பிலிப்பியர் 2:7. ஆனால் அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமை வடிவை ஏற்று. எந்த வடிவை? அடிமை வடிவை. அடிமை வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். யாருக்கு ஒப்பானார்? மனிதருக்கு ஒப்பானார். அப்ப இது எந்த மனிதன்? ஒரிஜினல் ஸ்டேட்ல இருக்கிற மனுஷனா, ஃபாலன் ஸ்டேட்ல இருக்கிற மனுஷனா? ஒரிஜினல், அதாவது பாவ நிலையில் இல்ல, பாவ நிலை இல்லாத மனிதனா, பாவ நிலை இருக்கிற மனிதனா? அந்த அப்ப பாவத்தின் நிலைக்கு பைபிள் சொல்ற இன்னொரு வார்த்தை என்ன? அடிமையின் நிலை. புரிஞ்சுதுங்களா? When you are in sin, you are slave. When you are in sin, you are a slave. நீங்க ஆசைப்பட்டா கூட அப்பாவனுடைய மகனா மகளா மாற முடியாது. உங்களுக்கு ஆசைப்பட்டா கூட அப்பாவனுடைய மகனா மகளா மாற முடியாது. இது நரகத்தினுடைய நிலை. உலகம் முடியும் பொழுது நரகத்தினுடைய நிலை. அப்பா கிட்ட திரும்ப வர முடியாத ஒரு மகனின் நிலை, மகளின் நிலை. நரகம் என்பது it is a state where you cannot come back to God. Never you can come back to God. உத்திரிக்க ஸ்தலத்துல இருந்தாலாவது மோட்சத்துக்கு வரலாம். நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா once and for all போயாச்சு. இந்த வேதனை தான் நற்செய்தியில் ஒரு பகுதியில் இருக்கலாம். ஆபிரகாமுடைய மடித்தட்டுல ஏழையான லாசரும், நரகத்துல அந்த பணக்காரனும். அந்த பணக்காரன் என்ன சொல்றான்? எனக்கு அங்கே வர முடியுமா? முடியாது. நமக்கு இடையே பெரிய பிளவு உண்டு. இந்த பிளவை உருவாக்கியது யாரு? கடவுள். பாவம். இந்த பிளவை உண்டாக்கியது யாரு? என் பாவம். நீங்க குட்டியோண்டு பாவம் செஞ்சீங்கன்னா குட்டி பிளவு. கொஞ்சம் கூட பெரிய பாவம் செஞ்சீங்கன்னா பிளவு பெருசாகும். கொஞ்சம் கூட பாவியா இருந்தீங்கன்னா பெருசா இருக்கும். கொஞ்சம் கூட பாவியா இருந்தீங்கன்னா பெருசாயிட்டே போகும். இந்த பிளவு தான் பைபிள்ல சொல்றாங்க. ஐசியா 59:1 and 2. என்னுடைய கரம் உன்னை மீட்க இயலாதவாறு என்னுடைய கரம் குறுகி விடவில்லை, உன்னை கேட்க இயலாதவரை எனது காதுகள் மந்தமாகி விடவில்லை. அடுத்து, உன் பாவங்களே எனக்கும் உனக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்தியுள்ளது, உன் தீச்செயல்களே என்னுடைய முகத்தை உன்னிடமிருந்து மறைத்துள்ளது. ஒரு அப்பாவா அம்மாவா ஆண்டவருனால பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிளவு. இது எந்த நிலை? அடிமை நிலை, பாவத்தின் நிலை. இந்த நிலையில் தான் யார் இருந்தாங்க? மனிதன் இருந்தான்.
இயேசு இந்த நிலையில தான் இறங்கி வராரு. இயேசு வந்தது மனிதனுடைய இந்த இரண்டாம் நிலை. இந்த வசனத்தை முன்னாலெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது உண்மையாவே நினைச்சேன், என்னடா எவ்வளோ அசிங்கமா மனுஷனை பத்தி பைபிள் போட்டிருக்கேன்னு. இயேசு அடிமை நிலைக்கு வந்தாரு, மனிதரோடு ஒப்பானார். சரி, மனுஷனை பத்தி பைபிள் அடிமைன்னு சொல்லுதேன்னு முன்னால் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த ஒரு 5-6 மாசமா தான் ஒரு புரிதலே மாறிடுச்சு. அந்த மாறுதல் வந்த பொழுதுதான் எனக்கு உண்மையாவே இது தியாலஜியில படிச்ச விஷயம் தான். இது எங்களுக்கு தியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. தியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அந்த அன்னைக்கு படிச்சது, என்னைக்கு 2008 2009 படிச்ச விஷயம் 2023 24 எனக்கு அது இன்னைக்கு பைபிள் புரியும் பொழுது எனக்கு அன்னைக்கு படிச்ச தியாலஜி புரியுது. தியாலஜி படிச்ச போது எனக்கு அன்னைக்கு உண்மையாவே இது புரியல. அது மார்க்குக்காக படிச்சேன், பாஸ் ஆகிறதுக்காக படிச்சேன். ஆனா இன்னைக்கு 2024 2008 2009 படிச்ச விஷயம் இன்னைக்கு புரியுது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு வருஷம்? 2009க்கும் 24க்கும் கணக்கு நான் வீக்கு சொல்லுங்க. 15 வருஷம் இல்ல, 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பைபிள் புரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தயவுசெய்து ஃபாதர்ஸை திட்டாதீங்க. நாங்கள் தியாலஜி படிச்சுட்டு வந்தோம், இருந்தாலும் அது புரியணும் அப்படின்னா நாங்கள் பைபிள் எடுத்து அதிகமாக ஆழமாக படித்தாதான் பைபிள் புரியும். தியாலஜி அன்னைக்கு படிச்சது புரியும். அப்போ மனிதனுடைய இரண்டாம் நிலை த ஃபாலன் ஸ்டேட். அந்த ஃபாலன் ஸ்டேட்டுக்கு தான் யார் வராரு? ஆண்டவர் வராரு. ஏன் வராரு? ஏனெனில் இந்த ஃபாலன் ஸ்டேட்ல இருக்கிற மனுஷனை மீண்டும் எந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும்? ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அங்கே அவன் யாரு? கடவுளுடைய மகனா மகளா இருந்தான். அதற்காக திருச்சபை பயன்படுத்துகிற 3வது வார்த்தை என்ன தெரியுமா? ரிஸ்டோர்டு ஸ்டேட், மீட்கப்பட்ட நிலை. மீட்கப்பட்ட நிலை. 1 ஒரிஜினல் ஸ்டேட், 2 ஃபாலன் ஸ்டேட், 3 ரெஸ்டோர்டு ஸ்டேட், பாவம் இல்லாத நிலை, படைக்கப்பட்ட நிலை, 2 அடிமையின் பாவத்தின் நிலை, 3 மீட்கப்பட்ட நிலை. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் வழியாக தான், பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக தான் நாம யாரா மாறுறோம்? யாரா மாறுறோம்? கடவுளுடைய பிள்ளையா மாறுகிறோம், மகனாக மகளாக மாறுகிறோம். இது நடந்தது இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பின் வழியாக. இயேசு எடுத்த திருமுழுக்கு. இன்னைக்கு திருமுழுக்கு வழியா நம்ம யாரா மாறுகிறோம்? கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். புரிஞ்சுதுங்களா? கனெக்ஷன் புரியுதா? இயேசு எடுத்த திருமுழுக்கின் வழியாக அந்த திருமுழுக்கில் நாம் பங்கெடுக்கும் பொழுது, அது யோர்தான் திருமுழுக்கு கிடையாது. அது யோர்தான் திருமுழுக்கு அதனுடைய முன்மாதிரி. இயேசு எடுத்த முழுமையான திருமுழுக்கினுடைய நிறைவு சிலுவையில். அங்குதான் இரத்தமும் தண்ணீரும் விட்டு விட்டு செல்கிறார். தண்ணீர் எதனுடைய அடையாளம்? திருமுழுக்கின் அடையாளம். இரத்தம் எதனுடைய அடையாளம்? அருட்சாதனங்களை கனெக்ட் பண்ணுங்க. அருட்சாதனத்தில் கனெக்ட் பண்ண ரத்தம் எதனுடைய அடையாளம்? நற்கருணையின் அடையாளம். அப்போ திருமுழுக்கின் அடையாளமும் நற்கருணையின் அடையாளமும் வழங்கப்பட்டது சிலுவையில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு நிறைவு செய்த திருமுழுக்கு சிலுவையில். கடல்ல கிடையாது, ஆத்துல கிடையாது. அதனால நீ மூழ்கி எடுத்தாதான் ஞானஸ்தானம் அப்படின்றது ஏமாத்து வேலை. அவங்களே பாவம் புரிஞ்சுக்காதனால அவங்களையும் ஏமாத்திக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்களையும் ஏமாத்துறாங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இயேசு திருமுழுக்கை நிறைவு செய்தது சிலுவையில் தான். இயேசுனுடைய எல்லா நிழல்களும் நிறைவு செய்யப்படுகிறது இயேசுனுடைய சிலுவையில் தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுனுடைய எல்லா நிழலும் இயேசு ஏற்படைய திருச்சபை இயேசு முன்னால ஏற்படுத்தினாலும் அதை நிறைவு செய்வது எங்க தெரியுமா? சிலுவையில் தான். ஆனா அதனுடைய நிழல் எங்க தெரியுமா இருக்கு? கானாவூர் திருமணத்தில் இருக்கு. கானாவூர் திருமணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அல்ல. ஆனால் இங்கு திருச்சபை நிறுவப்படுகின்றது சிலுவையில். நிஜம். ஆனால் அந்த நிஜத்தினுடைய நிழல் எங்க தெரியுமா இருக்கு? கானாவூர்ல இருக்கு. கானாவூர் திருமணத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது? மாதா இருந்தாங்க, இயேசு இருந்தாரு, இயேசுனுடைய சீடர்கள் இருந்தாங்க. இதற்கு பெயர் என்ன? இயேசு இருந்தா மூவர் இறைவன் இருக்கிறாரு. 2 மூவர் இறைவன் இருக்கிற இடத்துல மாதா இருக்கிறாங்க. மாதா இருக்கிற இடத்துல இயேசுனுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு பெயர் என்ன? திருச்சபை. அப்ப கானாவூர் திருமணம் யோவான் 2வது அதிகாரத்துல திருச்சபை அதனுடைய முன்மாதிரி. ஆனால் அதனுடைய நிஜம் எங்க கிடக்குது? சிலுவையில. எல்லா நிழல்களும்
நிஜமாக மாறும் இடம் எது தெரியுமா? சிலுவை. யோர்தான் நதியினுடைய திருமுழுக்கு நிழல், சிலுவையினுடைய திருமுழுக்கு தான் நிஜம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி தொடர்ந்து அதை வாசிப்போமா? நான் இன்னைக்கு பழைய ஏற்பாடெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன், போச்சு. நாளைக்கு பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாட்டிலையும் திருமுழுக்கு என்னன்னு பார்ப்போம். நாம் இனிமேல் 6வது வசனம், நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும், இது நமக்கு தெரியும். 7வது வசனம், ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்று விட்டனர் அன்றோ. இறந்தோர்னா யாரு? பாப்டிசம் வாங்கின நீங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டனர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இந்த பாவ பாரம் ரொம்ப பெரிய பாரம். உங்களுக்கு கடன் இருக்குதா? கடன் இருக்காமா? இல்லையா? இருக்குல்ல. ஏறக்குறைய எவ்வளோ இருக்கும்? ஒரு 1 லட்சம். உங்களுக்கு இல்லை, மேலே மேலே 1 லட்சம் வச்சுப்போம். அந்த 1 லட்சம் கடன் எதோட முடிஞ்சிடும் தெரியுமா? நீங்கள் 1 லட்சம் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் தரவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் அது எதோட முடிஞ்சிடும் தெரியுமா? நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா காலி, அவ்வளோதான். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அப்போ உங்களுடைய மரணத்தோட எது முடியும்? கடன் வார முடிஞ்சிடும். சரி, உங்களுக்கு நோய் இருக்குதா? இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுகர் இருக்குதா? இருக்கு. எவ்வளோ நாள் வரை இருக்கும்? சாகர வர இருக்கும் இல்லையா? பிபி இருக்குதா? இருக்கு. எவ்வளோ நாள் இருக்கும்? சாகர வர இருக்கும். அப்போ உங்களுடைய நோயும் எதோட முடிஞ்சு போயிடும்? ஆனா எது உங்களோட தொடரும் தெரியுமா? நோயும் உங்களுடைய சாவோட முடிஞ்சு போயிடும். இந்த உடலை பிரியும் ஆன்மா, அந்த சாவோட நோய் முடிஞ்சு போயிடும், கடன் முடிஞ்சு போயிடும், கவலைகள் முடிஞ்சு போயிடும். ஆனால் தொடர்கின்ற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? பாவம், புண்ணியம். இது மட்டும்தான் உங்களோட தொடரும். அதுவும் உங்களில் சாக வேண்டுமானால் நீங்கள் சாக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அந்த மரணம் என்ன தெரியுமா? அந்த மரணம் என்ன? ஆண்டவருடைய சிலுவையோடு சேர்ந்த மரணம். அதான் நம்மளுடைய திருமுழுக்கு. அப்போ பைபிள் 3 விதமான மரணம் சொல்லு. 3 விதமான மரணம், 3 விதமான மரணம். ஒன்று உடலை ஆன்மா பிரியும் ஒரு மரணம் உண்டு, சாதாரண மரணம். நம்ம பிறந்த எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் இறப்போம். வேணுமா வேண்டாமா? சாவணும்ல? சாவீங்களா? கண்டிப்பா சாவோம் ஃபாதர். இன்னும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலனாலும் சாகணும். அது எல்லாருக்கும் வரும் சாவு. இனி சிலருக்கு ஆல்ரெடி வந்த சாகு. அந்த சாவு என்ன? நம்மளுடைய திருமுழுக்கின் வழியாக வந்த சாவு. அந்த சாவு ஆண்டவரோடு அவருடைய இறப்பில் இணைந்தோம் திருமுழுக்கின் வழியாக. அந்த இறப்பு நமக்கு என்னவா மாறும்? உயிர்ப்பா மாறும். அந்த மரணம் நல்ல மரணம். அந்த மரணம் அது பாவத்திற்கான மரணம். இது 2வது மரணம். இது என்ன தரும் உங்களுக்கு? நிலை வாழ்வு. அப்ப திருமுழுக்கு வழியா உங்களுக்கு என்ன கிடைக்குது? நிலை வாழ்வு. 3வது மரணம், பைபிள் சொல்ற 3வது மரணம், அது 21:8 ரெவலேஷன்ஸ், திருவெளிபாடு 21:8. திருவெளிபாடு 21:8. ஆனால் கோழைகள் நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் தொடங்கிய ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் உரிய பங்காகும். உரிய பங்காகும். இதுவே 2ஆம் சாவு. அப்ப இது 2ஆம் சாவு. அப்ப 3வது சாவு அப்படின்னா ஆண்டவருடைய மரணத்தோட. அப்ப திருச்சபை திருவிவிலிய 3 சாவை பத்தி சொல்லுது. 1 உடலை பிரியும் ஆன்மா, எல்லாரும் கடந்து போகணும். 2 திருமுழுக்கு, ஆண்டவரோடு இறந்தால் ஆண்டவரோடு உயிர்ப்போம். 3 இந்த மரணம். அந்த மரணம் ஆன்மாவின் மரணம். 1 பாவத்திற்கு மரிக்கிறோம், இன்னொன்னு பாவத்திற்காக மரிக்கிறோம். இது நிலை வாழ்வை தரும்
அது நிலை அழிவை தரும். ஆண்டவரோடு இறந்தால் ஆண்டவரோடு உயிர்ப்போம், மோட்சம் தரும். பாவத்திற்காக பாவத்தில் நீங்கள் இறந்தால் அது உங்களுக்கு நரகம் தரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம கடந்து போக வேண்டிய மரணங்கள் 2. உடலை பிரியும் ஆன்மா, அதற்கு பிறகு நடக்கிற ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் நாம போக வேண்டிய இடம் மோட்சமா நரகமா? மோட்சம் அப்படின்னா இதோ பவுல் சொன்ன மாதிரி பாவத்திற்கு இறந்து வாழ்வோம். பாவத்திற்காக இறந்து வாழ்வாதீர்கள். பாவத்திற்கு இறந்து வாழும் பொழுது நிலை வாழ்வு. இயேசு எதற்காக வந்தார்? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது திருவசனம். யோவான் 3:16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், பாத்தீங்களா, அழியாமல், அதாவது நரகத்திற்கு போகாமல், இந்த ஆன்மாவின் சாவிற்கு போகாமல், அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனோடு மரிக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உயிர்ப்போம். இதற்காக தான் அவர் மரித்தார். நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். படைக்கப்பட்ட நிலையில் பாவம் இல்லை. பாவம் செய்த பொழுது அடிமையாக மாறுகிறோம். ஆனால் உன்னுடைய திருமுழுக்கின் வழியாக இயேசுவோடு இறந்து இயேசுவோடு உயிர்க்கும் பொழுது உனக்கு நிலை வாழ்வு. அதற்கு தேவையானது இயேசுவோடு மரிக்க வேண்டியதுதான். அது நீ கடல்ல மூழ்கணும்னோ ஆத்துல மூழ்கணும்னோ இல்ல ஒரு டப்பை கட்டி மூழ்கணும்னோ அவசியம் கிடையாது. தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பேப்டிசம். எடுத்துக்கொள்ளலாம். திருமுழுக்கில் தண்ணீர் பயன்படுத்தப்பட வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அவ்வளவுதான் கண்டிஷன். அந்த அப்ளிகேஷன் ஆஃப் தண்ணீர் எப்படின்னு எங்கேயுமே கிடையாது. இனி தண்ணீரால் தளித்து ஆண்டவரால் பாவம் மன்னிப்பு தர முடியுமா? அதுக்கு பைபிள்ல உண்மையாவே ஆதாரம் இருக்கு. தண்ணீரில் மூழ்கினால் பாவ மன்னிப்பு கிடைக்குமான்றதுக்கு பைபிள் ஆதாரம் இல்லை. ஆனால் தண்ணீர் தளிக்கப்பட்டாலே போதும், பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்றதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எங்க இருக்குது? ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு சொல்றாரு இல்லைங்களா? சொல்றேன், எடுத்து வாசிங்க. எசேக்கியேலுடைய புத்தகம், எசேக்கியேல் 36வது அதிகாரம். எடுத்தாச்சா? எசேக்கியேல் 36 25. நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப தண்ணீரால் தளித்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்கு ஆதாரம் பைபிள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தண்ணீரின் வழியாக, திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய மகனாக மகளாக மாறினோம். உறுதியாக நம்புங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கு தர விடுதலை. அப்பாவனுடைய மகன், அப்பாவனுடைய மகள் அப்படின்னு உங்களுக்கு தர விடுதலை பெருசுங்க. அதனால தான் இந்த ஆழமாக உட்காந்து தலையில் நான் இதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆணி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்பாவனுடைய பொண்ணு, நீங்கள் அப்பாவனுடைய பையன். உங்களுக்கு ஆண்டவர் அதை தந்துட்டார், த ரெஸ்டோர்டு ஸ்டேட்டை தந்துட்டார். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஒரு 2வது நிலையிலே இருக்கிறோம். நல்லா கவனிங்க. 1வது நிலையில் மனிதன் இருந்த பொழுது அவனுக்கு பாவம் இல்லை. ஆனால் 2வது நிலையில மனிதன் இருந்த பொழுது அவன் அடிமையாக இருந்தான். அவனுக்கு அவனை மீட்க அவனால் முடியாது. அன்னைக்கு இருந்த மனுஷன்னா பரவாயில்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டின் மனிதர்களே, உங்களை மீட்க ஒரு மீட்பர் வந்து விட்டார். இருந்தும் நீ பாவத்தில் இருப்பது அவருடைய பொறுப்பு அல்ல, அது உன்னுடைய தனிப்பட்ட பொறுப்பு. அதனால இனி ஒரு பாவத்தை வேற யார் மேலேயும் சுமத்தாதீங்க.
நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இன்னால்னு சொல்லாதீங்க. இன்னால்னு சொல்லாதீங்க. நான் இப்படி மாற காரணம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவால் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லாது. நான் இப்படி இருக்கிற காரணம் என்னுடைய கணவன் என்னை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய மனைவி என்னை கவனிக்கிறது இல்லை. பாவங்களும் குறைகளும் குற்றங்களும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஆனால் கடவுளின் பிள்ளையாக இருக்கும் நீ உன்னுடைய நம்பிக்கையால் உன்னோடு வாழ்பவர்களுக்கு அந்த தூய்மையை கொடுத்து மீட்பு கொண்டு வா. கடவுளின் மேல் நம்பிக்கை இருக்கிற நீ உன்னோடு இருப்பவர்களுக்கு அந்த மீட்பை கொடு. இன்னைக்கு மீட்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம், ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அடிமை நிலையிலே இருக்கிறோம். ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலையே, ஐயோ இந்த பாவம் எனக்கு இருக்குதே, ஐயோ இன்னைக்கும் இந்த ஐயோன்ற வார்த்தையை விட்டுடுங்க, ஐயோ எனக்கு நோய் இருக்கே விட்டுடுங்க, ஐயோ எனக்கு இந்த துன்பம் இருக்கே விட்டுடுங்க. உங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க பலிப்பீடம் உண்டு. இந்த பலிப்பீடத்தை ஆண்டவர் நிறுவினார். இந்த பலிப்பீடத்தில் கொண்டு வந்து கொடுங்க. நமக்கு காயங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, சோர்வுகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு. ஆனால் அதை கொடுத்து அதை மாற்றும் இடம் ஒன்று உண்டு, பலிப்பீடம் உண்டு. அதற்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால அப்படின்னா ஓகே, மீட்பர் இல்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. பாவத்தின் பாரத்திலிருந்து மீட்கும் மீட்பர் உண்டு. அந்த பாவத்தின் பாரம் முன்னிலிருந்து போகும் பொழுது ஆசீர்வாதங்களுக்கு வழி உண்டு. அந்த வழி இன்னைக்கும் திறந்து இருந்தும் அந்த வழிக்கு நம்மளால போக முடியல. நானே வழின்னு சொன்னவர், நிலை வாழ்வின் வழியை நிறுவனவர் இவர் தான் உன்னுடைய கடவுள். அப்ப இன்னைக்கு உன்னுடைய காயங்களுக்கும் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. இனியும் நீ காயத்திலே வாழணும்னா, இனியும் நீ இந்த துன்பத்திலே வாழணும்னா அதற்கு பொறுப்பு ஆண்டவர் அல்ல. அவர் நல்லவர், அவர் வல்லவர், உன்னை மன்னித்து விட்டார். இனியும் நீ பாவத்தில் இருந்தா இந்த பாவத்திற்கு அழிவு உண்டு. இந்த பாவத்திற்கு அதனால பாவத்தை இயேசுவின் சிலுவையில் வைத்து ஒரு முறை நாம் இறந்து விட்டோம் ஞானஸ்நானத்தின் வழியா. இனி தயவு செய்து நல்ல பாவ சங்கீதனம் செய்து பாவத்தை வெறுத்து விடுங்கள், விட்டு விடுங்கள். பாவத்தை நீங்க பிடிச்சிங்கன்னா இதோ இந்த சொன்ன இந்த மூணாவது சாவு தான் வரும். அது ஆன்மாவின் சாவு, அது நிலை அழிவு. நிலை வாழ்வை இயேசு தந்துட்டாரு, தர வந்துட்டாரு, தந்துட்டாரு. நீ பெற்றுக்கொண்டாயா? அதான் கேள்வி. நீ பெற்றுக்கொண்டாயா? இங்க ப்ரீச்சிங் எல்லாருக்குமே தான் வழங்கப்பட்டது. ஆனால் இதை நம்புறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. நம்பினால் உங்களுக்கு மீட்பு உண்டு. ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறது 50 பேருக்கு ஒரே மாதிரி தானே எடுக்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், இன்னொருத்தன் லாஸ்ட் ரேங்க் வாங்குறான். கவனிக்கணும், சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். அப்போ டீச்சருடைய ப்ராப்ளமா ஸ்டூடெண்டுடைய ப்ராப்ளமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார், மீட்பை தந்துட்டார். தந்துட்டாரா? எல்லாருக்கும் தந்தாரா? அப்ப இன்னைக்கு டீச்சருடைய ப்ராப்ளமா ஸ்டூடெண்டுடைய ப்ராப்ளமா? ஸ்டூடெண்ட் அப்ப திருந்துற வழியை பாருங்க. ஸ்டூடெண்ட் அப்போ ஒழுங்கா படிக்கிற வழியை பாருங்க, படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாருங்க. இல்லைனா ஃபெயில் ஆயிடுவீங்க. அந்த ஃபெயிலுக்கு பேர் தான் நிலை அழிவு. பாஸ் ஆனதுக்கு பேர் தான் நிலை வாழ்வு. அப்ப பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகுமான்றது அதுக்கு நடுவில் நடக்கிற டியூஷன் தான் தியானங்கள் நினைக்கிறேன் இல்லையா? டியூஷன் தான் தியானம். அருட்சாதனங்கள் அப்படின்றது கிளாஸு. ஆனால் அது புரியல அப்படின்னா தியானங்கள் வழியாக என்ன நடக்குது? டியூஷன் நடக்குது. இந்த ஏன்னா எபிரேயர், இது நான் சொன்னது என்னுடைய ஐடியா கிடையாதுங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 4:2. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. எத்தனை பேர் உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க? இதுல ஒரு 700 பேர் 800 பேர் இருப்பீங்களா தெரியல. ஒரு 1000 கீழே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஒரே பிரசங்கம் தான் வச்சேன். ஆனால் அந்த பிரசங்கம் சிலவங்களுக்குள்ள அது நம்பிக்கையா ஆழமா போயிருக்குது, சிலவங்களுக்கு அது காதுக்குள்ள போயிருக்குது, சிலவங்களுக்கு அது மேலோட்டமா போயிருக்குது. அந்த நம்பிக்கையின் பொறுத்து தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் நேற்று நான் சொன்னேன்,
நம்ம இங்க கொடுக்கிறது தியான சிந்தனை. சிந்தனை உட்கார்ந்து சிந்திச்சாதான் தியானமாகும். தியானமாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த திருமுழுக்கின் வழியாக கொடுத்த 7 கிஃப்ட். 1, ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, கர்ம பாவத்திலிருந்து விடுதலை, மகனாக மகளாக மாற்றிவிட்டார். மகனாக மகளாக மாற்றிவிட்டார். இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத, அனாதன்னு சொல்லாத. உன் அப்பா கைவிட்டிருக்கலாம், அம்மா கைவிட்டிருக்கலாம், அண்ணன் கைவிட்டிருக்கலாம், அக்கா கைவிட்டிருக்கலாம், புருஷன் கேடுகட்டவனா இருக்கலாம், மனைவி ஊதாரியா இருக்கலாம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காதவங்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஆன்மாவையும் மீட்கும் பொறுப்பு உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குருவானவனே, குருவானவளே, பிறரை மீட்கும் பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரின் பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரின் பிள்ளை, எனக்கு குறை ஏதும் இல்லை. நான் ஆண்டவரின் பிள்ளை, எனக்கு குறை ஏதும் இல்லை. குறைகளில் நிறைவு செய்வோம் அப்பா எனக்கு உண்டு. நோய்களில் என்னை தாங்கும் அப்பா எனக்கு உண்டு. கடன் தொல்லையில் தாங்கும் அப்பா எனக்கு உண்டு. வேதனைகள் ஆறுதல் தரும் அப்பா எனக்கு உண்டு. நான் ஆண்டவரின் பிள்ளை, எனக்கு குறையேதும் இல்லை. உறுதியா நம்புங்க. ஞானஸ்தானம் உங்களுக்கு தந்த பெரிய கிஃப்ட்டுங்க இது. ஞானஸ்தானம் தந்த கிஃப்ட். ஞானஸ்தானம் அப்படின்றது அதனால ஒரு சடங்கு அல்ல. சடங்கு அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, அது ஒரு சடங்கு அல்ல. ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுத்தது ஒரு அனுபவம். உங்களுடைய திருமுழுக்கு உங்களுக்கு கொடுத்தது ஒரு அனுபவம். பாவ மன்னிப்பை கொடுத்த ஒரு இடம் திருமுழுக்கு. ஆதாமின் வழியா வந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்தது திருமுழுக்கு. அதை அன்றாடம் புதுப்பிக்கும் இடம் பாவ சங்கீர்த்தனம். இந்த ஆன்மா கழுவப்பட்ட இடம் திருமுழுக்கு. அந்த ஆன்மா போஷிப்பிக்கப்படுகின்ற இடம் பாவ சங்கீர்த்தனம் கிடையாது, நற்கருணை. ஆன்மா கழுவப்படும் இடம் ஞானஸ்தானம். ஆதாமின் பாவத்தில் இந்த ஆன்மா கழுவப்படும் இடம் ஞானஸ்தானம். அன்றாட பாவத்தில் இந்த ஆன்மா கழுவப்படும் இடம் கேட்கல, பாவ சங்கீர்த்தனம். நல்லா கவனிங்க. ஆதாமின் பாவத்திலிருந்து ஆன்மா கழுவப்பட்ட இடம் ஞானஸ்தானம். அன்றாட பாவத்திலிருந்து ஆன்மா கழுவப்படுகின்ற இடம் பாவ சங்கீர்த்தனம். இந்த ஆன்மாவிற்கு உணவு கொடுத்து போஷிக்கும் இடம் நற்கருணை. எவ்வளவு அழகான பிளான் திருச்சபையின் வழியா ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு தந்திருக்கிறார் பார். எங்க பாப்புலர் மிஷன் தியானத்தில் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம். பசங்கள்லாம் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு கூப்பிடுற வார்த்தை என்ன? உங்க பாப்புலர் மிஷன் நடந்திருக்காங்க? பாப்புலர் மிஷன் தியானம் இல்லையா? நடந்தது இல்லையா? நடந்திருக்கோம். அதுல சொல்லுவாங்களே, இயேசுவின் பிள்ளைகளே. நம்ம நடந்திருக்குது. இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகளே, இயேசுவினுடைய முதிர்ந்த பிள்ளைகளே, இயேசுவின் 80 வயதான பிள்ளைகளே. 80 வயதா? இத்தனை பேர் இருக்கீங்களா? நம்ம எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நமக்கு அந்த உரிமை உண்டு. பிசாசு அந்த உரிமையை திருட பார்க்குது, கொடுத்துடாதீங்க. அவன் ஏமாத்துறவன் அன்னைக்கு இருக்கிறான், இன்னைக்கு இருக்கிறான். தயவு செய்து பாவம் செஞ்சு உரிமையை கொடுத்துடாதீங்க. யூ ஆர் precious in the sight of God. யூ ஆர் marvelous. யூ ஆர் a masterpiece. உலகத்தில் 7 அதிசயங்கள் கிடையாது. மிகப்பெரிய அதிசயம் மனிதன் தான். அதனால் இந்த அதிசயத்தை படைத்து இந்த அதிசயத்தை பாதுகாக்க ஆண்டவருடைய பிள்ளைகளா, அப்பாவனுடைய பிள்ளைகளா சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. குறைகள் இருக்குங்க நம்மளை சுற்றி. மாதாவுக்கும் சோசேப்பருக்கும் குறை இல்லாமல் இருந்தது, ஏழ்மை இருந்தது. ஆனால் அந்த குறை அவங்களுக்கு குறையா இல்லை, குறையில் நிறைவு காண்டாங்க அவங்க. பிரைஸ் தி லார்ட். மாதாவுக்கு அவங்களுடைய சூசேப்பர் இறந்துட்டார். எப்போ? இயேசுக்கு 28 வயசு இருந்த பொழுது சூசேப்பர் இறந்துட்டார். அவர் 2 வருஷத்துக்கு அப்புறம் இயேசுவும் வெளியே வந்துட்டார். அவன் மாதாவுக்கு வீட்டில் ஒரு ஆண் துணையே கிடையாது.
கூட இருந்த அந்த கணவரும் இறந்துட்டாரு, பையனும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். தனியாக தானே இருந்தாங்க அந்த அம்மா. குறைதானே அது, உலகத்தின் கண்களில் குறைதானே. ஆனா மாதாவுக்கு அது குறையாவே இல்லை. அப்ப குறைகள் இருக்கு, நமக்கு உலகத்தின் பார்வையில் பார்க்கும்போது குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகளை நிறைவு செய்யும் ஆண்டவர் இருக்கும் பொழுது மனிதனுடைய அன்பு எனக்கு தேவையில்லை. அந்த மனிதனுடைய அன்பில் இறைவனுடைய அன்பு எனக்கு தெரியும். இனி யாராவது என் அன்பு செய்ய முடியலனா, என் ஹஸ்பண்ட் என் அன்பு செய்யல, என் மனைவி என் அன்பு செய்யல, என் அப்பா என் அன்பு செய்யல, அங்க அம்மா அன்பு செய்யல, அண்ணன் அன்பு செய்யல, சல்தா ஹை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போனால் போத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ கொடுக்க முடியாத அன்பு அப்பா கொடுப்பாரு. என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்தலாம், அப்பா கொடுப்பாரு. அப்பாவுடைய பிள்ளைக்கு அதனால தான் குறையே இல்லை அப்படின்னு. யாராவது எங்கேயாவது உனக்கு மைனஸ் ஆகும்போது அதை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது எது வழியாக கொடுக்குறாரு? திருச்சபை வழியாக கொடுக்குறாரு. அதனால தான் திருச்சபையில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, சர்ச் சப்ளைஸ் அப்படின்வாங்க. த சர்ச் சப்ளைஸ். திருச்சபை கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், பெருமையாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நானும் இந்த திருச்சபையின் அங்கம். எனக்கு அருட்சாதனங்கள் வழியாக ஆண்டவர் எனது ஆன்மாவை மீட்டார், பாதுகாக்கிறார், அதை போஷிப்பித்துக் கொண்டிருக்கிறார். I love my God because He saved me through baptism. Praise the Lord. நம்ம நாளைக்கு இதே திருமுழுக்கு, நான் நினச்சேன் இன்னைக்கு திருமுழுக்க முடிக்கலாம்னு நினச்சேன், டைம் கிடைக்கல. நாளைக்கு அப்போ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும், பழைய ஏற்பாட்டில் நிறைய நிழல் இருக்குங்க, திருமுழுக்கினுடைய நிழல் இருக்கு. அந்த நிழல் எல்லாமே பார்ப்போம். திருமுழுக்கினுடைய நிழல் பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கை பற்றி என்னென்ன இருக்கு. ஸோ we will enjoy our baptismal life, we will enjoy our sacramental life. திருச்சபையில் இந்த அருட்சாதனத்துடைய வாழ்க்கையை கொண்டாடுவோம்.